வணக்கம். நான் உங்கள் ஜனமேஜயன். யோக சித்தி அப்படின்ற இந்த புதிய சேனல் மூலிமா உடம்பை வளர்த்து உயிரை வளர்க்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக திருமந்திரம், திருக்குறள், திருவிவிலிய மெய்ப்பாடங்களை நாம் இதில் கற்றுக்க இருக்கிறோம். உடம்பை வளர்க்கணும், உடம்பை வளர்த்தால்தான் உயிரை வளர்க்க முடியும். அப்போ இந்த உடம்பை நம்ம பக்குவப்படுத்தி பலப்படுத்திக்கணும். நீண்ட ஆயுள் அப்படின்றது நம்ம கொடுக்கப்பட்டதான ஒரு பிறப்பு உரிமை. அந்த நீண்ட ஆயுள் அப்படின்றது ஆரோக்கியமான வாழ்வோடு கூட இருக்கிறதா இருக்கணும். அப்போ நோயோடு நம்ம நீண்ட வாழ்வு அப்படின்றத விட நோய் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியமான திடகாத்திரமான உடம்போடு நம்மளுடைய ஆயுஷ் நாட்களை நீட்டித்து கொள்ளக்கூடியதான பயிற்சிகள் இதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இப்போ அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி இந்த உடம்பை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உடம்பில் நோய்கள் இல்லாமல் இருக்கணும். நம்ம தமிழ் மரபில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா சரியாமை அப்படின்னு சொல்லக்கூடியதான இன்டைஜேஷன், அப்புறம் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், இந்த ரெண்டு தான் ஆதி நோய்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரியாமையும் மலச்சிக்கலும் ஆதி நோய்கள், மற்றவையெல்லாம் மீதி நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரெண்டு நோய் தான் மற்ற நோய்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமா இருக்குது. அப்போ அடிப்படையாக நம்ம இந்த உடம்பை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்மளுடைய உடம்பில் இருக்கிறதான இந்த கழிவு நம்ம வெளியேற்றணும். குறிப்பாக பெருங்குடலில் தங்கக்கூடியதான இந்த மலம், அதை நம்ம சரியாக வெளியேற்றிட்டோம்னு சொன்னாவே நிறைய நோய்கள் வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்னு சொல்லக்கூடியதான பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், ஒபிசிட்டி, இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான். அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம இந்த உணவில் என்னென்ன தப்பு பண்ணுறோம், உணவை எப்படி சாப்பிட்றோம், எந்த உணவை எந்த நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்றதுல நம்ம செய்யக்கூடிய தவறுகளை முதல்ல நம்ம திருத்திக் கொள்ளணும். குறிப்பாக ரொம்ப இந்த ரீஃபைண்டு ஃப்ளோர் சொல்லக்கூடியதான மைதா சம்மந்தப்பட்டதான உணவுகளை நீங்கள் முதல்ல தடுத்துட்டாவே இந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதிகப்படியான கீரை வகைகள், நார்ச்சத்துகள் நிறைந்த கீரை வகைகளை எடுத்துக்கொள்கிறதும், அடுத்ததாக நேரம் கடந்து சாப்பிட்றது முதல்ல நம்ம தவிர்க்கணும். ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு உடனே படுப்பாங்க. இதெல்லாம் சரியாக இருக்காது உடலுக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இரவு உணவை முடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அதில் குறிப்பாக இந்த பரோட்டா, பப்ஸ் இப்படி போன்றதான இந்த துரித உணவுகள்லாம், மைதா சம்மந்தப்பட்ட உணவுகள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா மலச்சிக்கல் அப்படின்றது பல சிக்கல்களை உண்டாக்கிடும். குறிப்பாக மலச்சிக்கலை கொண்டு வந்துடும். அப்போ அதை பார்த்திங்கன்னா பதட்டம், ப்ளட் ப்ரெஷர் ஏறும், இதை மாதிரி பல விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது. அப்போ நம்ம முதல்ல இந்த குடலை பலப்படுத்தக்கூடியதான பெருங்குடலில் இருக்கக்கூடிய மலத்தை வெளியேற்கிறதான கழிவு நீக்கத்தை முதல்ல நம்ம செஞ்சால் தான் இந்த உடம்பில் மற்ற நோய்கள் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால் கீரைகள் நிறையா சாப்பிடுங்க, பழங்கள் நிறையா சாப்பிடுங்க. முக்கியமாக 2 பயிற்சிகள் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த பயிற்சிகள் நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பயிற்சியும் ஒன்று மலாசனம் சொல்லக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ஆசனம், அடுத்ததான ஒரு குடலை அழுத்தக்கூடியதான ஒரு மெய்ப்பாட பயிற்சி. இரண்டையும் நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். இந்த 2 பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க. இதை போல் பல புதிய தகவல்களை நாம் இந்த யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வோம். இந்த சேனல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பல புதிய நுணுக்கங்களையும் உடலை குறித்ததான பல ரகசியங்கள், உயிரை குறித்தான பல ரகசியங்கள் நம்ம இதில் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நண்பர்களுக்கு இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.